இந்த தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான நாளிலும் கூட விசேஷமாக ஆண்டவர் கொடுத்திருக்கிற கர்த்தருடைய திருவார்த்தை உபாகமம் 23:24. அயலானுடைய திராட்சை தோட்டத்திற்குள் சென்றால் விருப்பப்படி திராட்சை பழங்களை பறித்து திருப்தியாக சாப்பிடலாம், ஆனால் கூடைகளில் நீ பிடிக்கக்கூடாது. அயலானுடைய விளைச்சலில் போனால் அயலானுடைய கைகள் கதிர்களை எடுக்கலாம், ஆனால் அவனுடைய விளைச்சலில் அரிவாளை இடலாகாது என்று சொல்கிறார். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் மக்களுக்கு கடவுள் வாழ்வதற்கான வழிமுறைகளை நியாயப்பிரமாணமாக இஸ்ரவேலுடைய மக்களின் சட்டமாக கொடுத்திருக்கிறார். சட்டமாக கொடுத்த ஆண்டவர் அந்த விசித்திரமான சட்டம் என்னவென்று சொன்னால், அயலானிடத்தில் சென்று அவனுடைய தோட்டத்திலே நீ பறிக்கலாம், உண்ணலாம், ஆனால் சேர்த்து வைக்கக்கூடாது. இன்றைக்கு உலக வரலாற்றை பார்க்கும்போது உலகத்தையே தன்னுடைய கைக்குள் அடக்க வேண்டும், உலகம் அனைத்தும் தனக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பாடுபட்ட போரிட்ட மகா அலெக்சாண்டர் தன்னுடைய கரங்களை வெளியிலே வெறுமனை நிறுத்தும்படி சொன்னார். இந்த யூதர்களையெல்லாம் கொன்று குவித்த ஹிட்லர் தன்னுடைய வாழ்வினுடைய அனுபவம், தன்னுடைய குடும்ப அந்த அமைதி இல்லாத காரணம்தான் இந்த யூதர்களை கொன்று குவிக்க அவனுக்கு ஒரு காரணமாக அமைந்தது. இன்றைக்கும் கூட அன்பான இறை மக்களே, பிறனுடைய பொருளுக்காக இன்றைக்கு அலைகிறவர். இன்றைக்கு ஒரு வீட்டிலே உணவு இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த உணவு அனைவரும் உண்பதற்காக, சேர்ப்பதற்காக அல்ல. இன்றைக்கு அநேக நேரங்களிலே உணவுகளையும் சரி, பொருள்களையும் சரி, பொருளாதாரத்தையும் சேர்த்து வைக்கிறார்கள். திருச்சபை தலைவர்களாக இருக்கட்டும், திருச்சபை உறுப்பினர்களாக இருக்கட்டும், குருசேகர செயலர்களாக, பொருளராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் பதுக்கி வைக்கின்ற அந்த நிலை, பதுக்கி வைக்கின்ற நிலை அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். தன்னிடத்தில் உள்ளதை பிறனுக்கு கொடுப்பது தான் கடவுள் விரும்புகிற சட்டம். உன்னை போல அயலானை நேசி, நான் உன்னை நேசித்தது போல நீ அயலானை நேசி. இன்றைக்கு நான் என்னுடைய அனுபவத்தில் இந்த காரியங்களை எனக்கு கடவுள் என்னுடைய வாழ்வில் தேவைகள் ஏற்படும் நேரங்களில் நான் சேர்த்து வைக்கவில்லை. என்னால் வங்கியில் பணங்களை சேர்த்து வைக்க முடியவில்லை, ஆனால் அன்றாட உழைக்கு பலன் கொடுத்திருக்கிறார். அந்த பலத்தில் கடவுளுடைய கிருபையினாலே என் தேவைகளை கர்த்தர் கிருபையாக சந்திக்கிறார். அந்த கிருபை தான் இன்றைக்கு என்னையும் என் குடும்பத்தையும் நிலைத்திருக்க செய்கிறது. ஆனால் பலர் அதனை வெவ்வேறு பார்வையிலே, கோணங்களிலே பார்க்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் பார்வையிலே இருக்கின்ற அந்த வித்தியாசங்களை கடவுள் அறிவார். நான் தவறு செய்திருந்தால் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஏன் இவ்வளவு சங்கடங்களை அனுபவிக்க வேண்டும்? இன்றைக்கு எனக்கு கர்த்தர் உன்னதமான தம்முடைய ஆசீர்வாதத்தை தெரிந்து கொண்டு அவருடைய பிள்ளையாக என்னை உருவாக்கி அபிஷேகம் செய்து இந்த ஊழியத்தின் அபிஷேகத்தை கொடுத்து அநேகருக்கு இன்றைக்கு விடுதலை வாழ்வளிக்கின்ற ஒரு விடுதலையின் விடிவெளியாக கடவுள் என்னை உருவாக்கி இருக்கிறார். நான் இந்த ஊழியத்தின் நிமித்தம் சேர்த்து வைக்கவில்லை. இன்றைக்கு திருச்சபையில் பார்க்கும் பொழுது அநேக ஆயர்கள், அநேக மூத்த ஆயர்கள் திருச்சபையின் பொருளை, திருச்சபையினுடைய இடங்களை இன்றைக்கு விற்கிறார்கள். இன்றைக்கு அதை சொந்தமாக்கி கொள்கிறார்கள், அபகரித்து கொள்கிறார்கள். அநேகரை பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு அப்படி நேருக்கு நேராக அபகரித்து கொண்ட அந்த மக்களை இந்த உலகம் பார்க்க மறுக்கிறது. காரணம், அவர்களிலே இருக்கின்ற அந்த உறவு, இன உணர்வு. ஆகவேதான் அன்பான இறை மக்களே, பிறனுடைய தோட்டத்திலே சென்றால் பறித்து உண்ண வேண்டும், நாம் சேர்த்து வைக்கக்கூடாது. அவனுடைய விளைச்சலின் அரிக்கட்டுகளையே நாம் அடுத்து செல்லக்கூடாது. ஆகவே இன்றைக்கு கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த அருமையான நாளிலே, உலக விசித்திரமான இசை உண்டான நாளிலே, நியூயார்க் நகர மக்கள் இசைக்கலைஞர் பேட்ரிக் கிராண்ட் என்பவர் உருவாக்கினார். இந்நகரத்தின் மக்கள் இதுவரை அனுபவிக்காத ஒரு இசை வகையை கேட்பதற்கு உருவாக்கப்பட்ட பேட்ரிக் கிராண்ட் ஒரு அமெரிக்க இசையமைப்பாளர்.
இவர் ஒரு கலைஞர். அவருடைய படைப்புகள் 3 கண்டங்களிலிருந்து கச்சேரிகள், அரங்குகள், திரைப்படங்கள், நாடகங்கள், நடனங்கள், காட்சிகள், ஊடகங்கள் இடம்பெற்று தன்னுடைய படைப்புகளெல்லாம் கிளாசிக்கல் மற்றும் உலக இசை பயணத்திலே தொகுத்தார். அவர் மின்னும்படியாக செய்தார். இன்றைக்கும் கூட அன்பான இறை மக்களே, நாம் உலகத்தில் எத்தனையோ சாட்சிகளை கேட்கிறோம். கோல்கட் நிறுவன அதிபர் ஒரு 1000 ரூபாய் வருமானம் வந்தால் அதிலே ஒரு 100 ரூபாயை கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு அதிலிருந்து எடுக்கவில்லை. அதன் மூலம் பழைய அநேக மக்களுக்கு வாழ்வை கொடுக்கிறார். இன்றைக்கும் கூட அன்பான இறை மக்களே, நீங்களும் நானும் கடவுளின் கொடுத்திருக்கிற அந்த பிரதான கட்டளையும் அயலானுடைய அந்த வயலின் இதை நீ சேர்க்கக்கூடாது. வயலினுடைய திராட்சை பழங்களை நீ சேர்க்கக்கூடாது. கூடையில் சாப்பிடு. உண்பதற்காகத்தான் கடவுள் உலகை படைத்திருக்கிறார், இயற்கை படைத்திருக்கிறார், வளங்களை கொடுத்திருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஒருவனிடம் நிறைவாகவும் ஒருவனிடம் குறைவாகவும் கொடுத்திருக்கிறார். குறைவுள்ளவன் நிறைவுள்ளவனிடத்தில் சென்று பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஒழிய அதை சேகரிக்கக்கூடாது, அபகரிக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கி எல்லா இடத்திலும் அரசு சார்ந்த நிறுவனங்களும் சரி, அரசு சார்ந்த தொழிலும் சரி, தன்னார்வ அபகரிக்கின்ற நிலைதான். நாளைக்கென்று சேர்த்து வைக்கின்ற நிலைதான். அப்படி சேர்த்து வைக்கும்போது அந்த பணம் எங்கே வைத்தோம், எப்படி வைத்தோம் என்று சொல்லி நான் அறிய முடியாத நிலையில் இருக்கிறோம். தெரிய முடியாத ஒரு சகோதரரை அறிவேன். ஆலயம் கட்டுவதாக அநேக இடங்களுக்கு சென்று பணம் வாங்கி சென்றார். ஆலயத்தை கட்டி கொண்டிருந்தார். நன்றாக அழகாக போய்கொண்டிருந்தது. யாருக்கும் ஒன்றும் தெரியாது. ஆனால் திடீரென்று மரணம் அவரை எடுத்துக்கொண்டது. எங்கே வைத்தார், யாரிடம் கொடுத்தார், என்ன இதுக்கு பாக்கி கொடுக்க வேண்டும், எவ்வளோ பணம், ஒன்றும் தெரியவில்லை. இதுதான் கர்த்தர் இந்த நாளிலே நம்மிடத்தில் எச்சரிப்பாக கொடுக்கிறார். இந்த சம்பவத்தை எச்சரிப்பாக வைக்கிறார். அபகரிக்காதே, பிறனுக்கு உதவு. ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். எல்லாம் வல்ல ஆண்டவரே, இந்த நாளில் நீர் கொடுத்த அந்த ஒற்றுமையை, பகிர்கின்ற உணர்வை, அன்றைக்கு 2 மீன் 5 அப்பத்தை கொண்டு 5000 பேரை போஷித்த போல நாங்களும் சிறியவற்றிலிருந்து பெரியவற்றை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரும். இறைமகன் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியின் நல்லவரும் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.